ஏசாயா 52வது அதிகாரம் 12வது வசனத்திலே கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார் என்று நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து வெளியே புறப்படும் போது ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு சென்றால் உங்கள் முன்னாலே கர்த்தர் போவார். உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக, உங்களை சத்துரு தொடாமல் இருப்பதற்காக. அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்கள் முன்னும் பின்னும் சுற்றி சூழ பாளையம் இறங்கி பாதுகாப்பதற்காக உங்களை சுற்றி ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கும். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இப்பெல்லாம் நடந்து சென்றாலும் ஆபத்து, வாகனங்களில் சென்றாலும் ஆபத்து, சும்மா ஓரத்திலே ஒதுங்கி நின்றாலும் கூட கார் வந்து தட்டிவிட்டு போகிறது. எங்கு சென்றாலும் ஒரு பயம். ஆனால் இந்த பயத்தை நீக்கி போட்டு நம்மை ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பது கர்த்தருடைய பலத்த கரம். அதனால் வருங்கால சந்ததிகளுக்கு பிரயாணத்திற்கு முன்னும் பின்னும் ஜெபிக்க கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் கற்றுக் கொடுக்க வேண்டும். சங்கீதம் 91:1 வசனம் 11, 12 வசனங்களிலே அருமையாய் சொல்லி இருக்கிறது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய அன்பு பிள்ளைகளை தம்முடைய செட்டைகளின் நிழலை மூடி மறைத்து காத்துக்கொள்வார். அது மாத்திரமல்ல, எனக்கன்பான தேவ ஜனமே, நீங்கள் செல்லும் வழிகளில் எல்லாம் உங்களை காக்கும்படி அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவாராம். உடனே அந்த தூதர்கள் என்ன செய்வார்களாம்? ஒரு சின்ன கல்லில் கூட நீங்க தடுக்கி விழாமல் பாதுகாப்பார்களாம். அப்ப கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க தைரியமாய் சொல்லலாம், நான் நடந்து சென்றாலும் பயமில்லை, நான் பைக்கில் சென்றாலும் பயமில்லை, காரில் சென்றாலும் பயமில்லை, பஸ்ல, ட்ரெயின்ல, ஆட்டோல, என் பிளேன்ல சென்றாலும் பயமில்லை என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, அப்ப பிரயாணத்திற்கு முன்னும் பின்னும் ஜெபம் மிக மிக அவசியமான ஒன்று. நீங்கள் போகும் இடமெல்லாம் கூட உங்களோட இருந்து உங்களை பாதுகாத்து வழிநடத்துவார். உங்கள் முன்னே அவர் செல்வார். ஆமென், அல்லேலூயா.